ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம், உபயோகமான பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வெகு சீக்கிரத்தில் உங்க எல்லாருக்கும் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான பதிவை நான் உங்களுக்காக தரேன். சில பேருக்கு இயற்கையாகவே அந்த யோகம் இருக்கும், ஏன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்கும். சொந்த வீட்டோடையே பிறப்பவர்களாக இருப்பாங்க. நல்ல வாழக்கூடிய இடத்துலயும் சொந்த வீடு சுகபோக வாழ்க்கையோட வாழக்கூடிய அம்சம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த யோகம் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அந்த யோகத்தை பலப்படுத்தி அவங்க சொந்த வீட்டை பெறுவாங்க. யோகத்தை நாம தேடி போறது எப்படி அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். நான் சொன்னேன் இல்லையா, சில ஜாதகத்துல சொந்த வீடு இருக்கக்கூடிய மனை யோகம் இல்ல யோகம் அவங்களுக்கு இருக்கும், ஆல்ரெடி இருக்கும். அது செவ்வாய் குரு சுக்கிர பகவான் பலமாக இருந்தா அவங்களுக்கு இயற்கையாகவே சொந்த வீடு கிடைச்சிடும். இப்படி யோகம் இருக்கிறவங்களுக்கு இயற்கையா கிடைக்கிற மாதிரி நாம எப்படி அந்த யோகத்தை நம்ம எந்த அம்பாளை வேண்டினா, எந்த லக்ஷ்மி தாயை வேண்டினா அந்த யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறேன். இவங்க தான் கிரகலட்சுமி. உங்க எல்லாருக்குமே தெரியும், வீடு மனை சொந்த வீடு அமையறதுக்கு ஒரு பிளாட்லயாவது ஒரு வீடு கிடைக்காதப்பா அப்படின்னு எத்தனையோ இயங்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கான முக்கிய பதிவுன்னே சொல்லலாம். இந்த அம்பால நம்ம வேண்டினோம் அப்படின்னா நமக்கு சொந்த வீடு அமையக்கூடிய அதி உன்னதமான அற்புத யோகம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அம்பால நம்மளுடைய வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்க வாடகை வீட்டுல இந்த அம்பால எங்க மாட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இல்லத்துல வாச நிலப்படி இருக்கும் இல்லையா, நிலப்படிக்கு உள் பக்கமா வரா மாதிரி இந்த அம்பாளுடைய திருவுருவ படத்தை நம்ம மாட்டி வைக்கணும். இந்த அம்பாள் நம்ம இல்லத்திற்கு வந்தாலேயே, கிரகலட்சுமி நம்ம இல்லத்துக்கு வந்தாலேயே புது இல்லம் புது கிரகம் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகம் நம்மளுக்கு. இப்ப இந்த அம்பால நீங்க கடையில இருந்து அம்பாளுடைய திருவுருவ படம் வாங்கிட்டு அப்படியே நீங்க இல்லத்துல மாட்டக்கூடாது. புது வீடு கிடைக்கணும், புது மனை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 48 நாட்கள் இந்த அம்பாளுடைய திருவுருவ படத்தை வச்சு நீங்க முதல்ல பூஜை. பெரிய அளவுல எல்லாம் எனக்கு மந்திரங்கள் தெரியாது, மந்திர உச்சாடனங்கள் பண்ணி என்னால பூஜை பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க இந்த அம்பாளுடைய கிரகலட்சுமின்னு கடையில கேட்டா கொடுப்பாங்க. இந்த அம்பாளுடைய திருவுருவ படத்தை நீங்க வாங்கிட்டு இந்த அம்பாளுக்கு 4 கரங்கள் இருக்கும். 2 கரத்துல கமலத்தையும் 2 கரம் அபயகரமாகவும் இருப்பாங்க. இந்த 4 கரங்கள்லயும் உங்களுடைய சந்தன குங்குமத்தை நீங்க வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி இவங்க இல்லத்துக்கு வரத்துக்கு காலை ஒரு அடி எடுத்து வைத்து வரா மாதிரியான அமைப்புல தான் இந்த படமே இருக்கும். அவர்களுடைய கால் பாதங்களையும் திருப்பாதத்திலையும் நீங்க சந்தன குங்குமம் வச்சு நெற்றியிலும் சந்தன குங்குமம் இட்டு பூக்களால் அலங்கரித்து உங்களுடைய பூஜை அறையில் 48 நாட்கள் இந்த பொட்டு வச்சிருக்கேன் இல்லையா, சந்தனம் குங்குமத்தால அலங்கரிச்சிருக்கேன் இல்லையா, இந்த பொட்டை நீங்க தினமுமே மாத்தணும். தினமும் புதிதாக ஒரு துணி வைத்து படத்தை தூய்மை செய்து மறுபடியும் சந்தன குங்குமம் 4 கரங்கள்லயும் 2 பாதங்கள்லயும் நெற்றியிலும் சந்தன குங்குமம் வைக்கணும். நீங்க வைக்கும் போது முதல்ல நெற்றியில வச்சுட்டு அதுக்கப்புறம் கரங்கள் அதுக்கப்புறம் பாதம் அப்படிதான் வைக்கணும். பூக்களால தினமும் அலங்கரிக்கணும். இந்த தீபத்தை பத்தி நான் சொல்லணும். இந்த தீபம் என்ன மாதிரியான தீபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு இந்த தீபத்தை பார்த்தாலே தெரியும். இது இந்த தீபத்தை பத்தி முக்கியமா சொல்லணும். இது என்ன மாதிரி தீபம்னு பாத்தீங்கன்னா, துளசி மாடம் வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு தீபத்தை தான் நான் இன்னைக்கு பொருத்திருக்கேன். துளசி மாடத்தை எதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீடு ஒரு இல்லம்னு இருந்தா வாசல் பகுதியில துளசி மாடத்தை அமைப்பது வழக்கமா இருந்தது. எனக்கு ஒரு புது வீடு வாங்கணும், எனக்கு ஒரு புது மனை வாங்கணும்னு நான் ஒரு பிரார்த்தனை வைக்கும் போது துளசி மாடம் கட்டி நான் தாயார வழிபடுவேன், துளசி மாடம் வைத்து நான் அம்பால வழிபடுவேன் அப்படிங்கறத உணர்த்தும் விதமாகத்தான் இந்த துளசி மாட தீபத்தை நான் இங்க ஏற்றி வழிபட்டிருக்கேன். இதையே நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க அகல் தீபம் ஏற்றி கூட வழிபடலாம், தவறொன்றும் கிடையாது. இந்த தீபத்திற்கான விளக்கம் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு பக்கத்துல கிடைக்குது துளசி மாடம் மாதிரியே ஒரு அகல் தீபம் கிடைக்குதுன்னா தாராளமா அதை வாங்கி துளசி அம்மனையும் வழிபட்டு நீங்க கிரகலட்சுமியையும் வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் சொந்த இல்லம் அமையும். 48 நாட்கள் நீங்க இதே மாதிரி அலங்கரித்து வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க. எப்படி வழிபடணும்?
எனக்கு சொந்த இல்லம் சொந்த மனை கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுத்தாயே அப்படின்னு நீங்க அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணி வேண்டுங்க. டெய்லி 48 நாள் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. 48 நாள் முடிந்த பிறகு இந்த அம்பாளுடைய திருவுருவ படத்தை எடுத்து 49வது நாள் நைவேத்தியம் டெய்லி ஏதாவது வைக்கணும். சர்க்கரை பொங்கல், சுண்டல் எதுவுமே இல்லைன்னா கல்கண்டு இல்ல கல்கண்டு பால், கல்கண்டு சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியத்தை நீங்க அம்பாளுக்கு 48 நாட்களும் சமர்ப்பிக்கணும். 48 நாட்களும் இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா 49வது நாள் நல்ல நாளா பாத்துக்கோங்க. அதாவது அஷ்டமி நவமி இல்லாம, நேரமும் ராவுகால யமகண்டம் இல்லாம நல்ல நாள் நல்ல நேரம், முடிந்தால் சுக்கிரஹோரையா இருந்தா நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமையா அமையுதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா எந்த கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல. 49வது நாள் அப்படி அஷ்டமி நவமி வந்துருச்சுன்னா 2 நாள் விட்டுருங்க. அஷ்டமி நவமி கடந்ததுக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய திதியில இந்த திருவுருவ படத்தை நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க இல்லையா, அந்த வீட்டுல நிலப்படியில வீட்டுக்கு உள் பக்கமா, வீட்டுக்கு வெளிப்பக்கம் மாட்டக்கூடாது, வீட்டுக்கு உள் பகுதியில ஆணி அடித்து, ஏற்கனவே ஆணி இருந்தா இந்த திருவுருவ படத்தை அங்க மாட்டிருங்க. மாட்டும் போதும் மனதார வேண்டிக் கொண்டு மாட்டுங்க. இத நீங்க செஞ்சீங்கன்னாலே கிரகலட்சுமியோடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைச்சு நிச்சயமாக சொந்த வீடும் சொந்த மனையும் அமைவது உறுதி. உங்க எல்லாருக்காகவும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சீக்கிரமே நீங்க எல்லாரும் சொந்த வீட்டோடையும் சொந்த மனை வாங்கி சுகபோகமான வாழ்க்கை வாழணும்னு நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.